வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோயில். இன்னைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எங்களுக்கு அதிகமான அளவு மூட்டு தேய்மானத்தினால, மூட்டு வலினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே என்னென்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா என்ன டாக்டர், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மூட்டு மாற்றுறதுனா எங்களுக்கு பயமாக இருக்குது, மாற்றுறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு எல்லாரோட மனசுலையும் வருது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ விளக்க போகிறேன். ஸோ இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களுடைய மூட்டுகள் இந்த மாதிரி தேஞ்சு போகுது. இப்போ பார்த்தோம்னா இல்லை தெரியும் உங்களுக்கு, இந்த குருத்தெலும்புகள்லாம் தேஞ்சு போய் பழைய மாதிரி உள்ள நிலைமை இல்லாமல் தேய்மானம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தேய்மானம் அடையும் போது அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அறுவை சிகிச்சையின் போதில் அந்த தேஞ்சிருக்கக்கூடிய ஒரு 5 மில்லிமீட்டர் 7 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ஒரு மில்லிமீட்டர் அளவில் சிறிய அளவு மட்டும்தான் என்ன செய்கிறோம், அந்த போனை நம்ம கட் பண்ணி, அந்த குருத்தெலும்பை கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு பதிலாக வேறு சில பார்ட்ஸை நம்ம அதில் என்ன செய்கிறோம், பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடலில் உங்களுக்கு காமிச்சேன்னா, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஒரு மெட்டல் பார்ட். இது ஒரு டைட்டானியம் போன்ற ஒரு உலோகத்தினால ஆனது, உயர்வான உலோகத்தினால ஆனதாக இருக்கும். ஸோ இது இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபீமர் அப்படிங்கிற போனில் தேய்மானத்தில் இருக்கக்கூடிய ஃபியூ மில்லிமீட்டரை மட்டும் கட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கீழே இருக்கக்கூடிய கால் எலும்பு, அதாவது டிபியா அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான், அந்த தேஞ்சு இருக்கக்கூடிய சிறிய பகுதியை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், ஷேவ் பண்ணி மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு இம்ப்ளான்டிங்கை வச்சுருப்போம். அதுக்கு பேர் டிபியல் பிளேட் அப்படின்பது. இந்த பிளேட் அதுக்கு மேலே நம்ம இருக்க வச்சிடறோம். இப்போ இது ரெண்டும் தான் நம்ம அந்த தேய்மானம் அடைஞ்ச பார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, ரெண்டுக்கு இடையில ஒரு பிளாஸ்டிக். அது எதுக்குன்னு கேட்டால், அதுதான் நம்ம மூட்டினுடைய அசைவக்கூடிய பகுதி. அப்போ மூட்டு இப்படி மடக்கிறோம், நீட்டுறோம் இல்லையா. அப்போ அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இடைவெளி நமக்கு மூட்டு தேய்மானத்தில் பாதிக்கப்பட்டுருது. எலும்பு ஒன்றோட ஒன்று உரசக்கூடிய ஸ்டேஜ் வருது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு தான் இடையில என்ன செய்கிறோம், உயர்வான பாலிஎத்திலின், ஹைலி கிராஸ் லிங்க்டு பாலிஎத்திலின், விட்டமின் இ பாலிஎத்திலின், இந்த மாதிரி உயர்வான அதிகமாக தேய்மானம் அடையாத அளவுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உள்ள பாலிஎத்திலினை இந்த ரெண்டு மெட்டலுக்கு இடையில நம்ம வைக்கிறோம். அதுக்கு பேர் இன்செர்ட்னா பாலிஎத்திலின் இன்செர்ட். இதை வச்சிடறோம். ஆக இந்த 3 பாகங்களை என்ன செய்கிறோம், நம்ம வைக்கிறோம். இதுதான் அந்த மூட்டு மாற்று சிகிச்சையினுடைய டீட்டெயில்ஸ். சில பேருக்கு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு பெட்ரலா அப்படின்னு ஒரு சிரட்டை எலும்பு இருக்கும். சில பேருக்கு அந்த தேய்மானம் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு பிளாஸ்டிக் வச்சு நம்ம என்ன செய்வோம், அதையும் மாற்றுறோம். ஆக மொத்தம் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்தோம்னா, மூட்டை எந்த விதத்துலையும் மாற்றலை, நம்ம தேய்மானம் அடைஞ்ச பார்ட்டை ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, அப்போ நமக்கு அந்த வலி ஏற்படக்கூடிய இடத்த நம்ம என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ணுறோம். வாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், தேய்மானத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதிக வயதினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏற்கனவே பட்ட காயங்கள்னால நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம், கால் வளைவு இருந்தாலும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த வலி தரக்கூடிய ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணுறோம். அப்போ அதனால வலி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல நம்ம செயற்கையான சில உலோகங்கள், நம்ம மெட்டல்ஸை என்ன செய்கிறோம், அதில் வைக்கிறோம். டைட்டானியம், செராமிக், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை நம்ம வச்சுட்டு அந்த பாலிஎத்திலின் வச்சுட்டோம்னா இந்த 3 அல்லது 4 விதமான இன்செர்ட் அதில் வைக்கிறோம். இதுக்கு பேர் தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகும் நமக்கு நடக்கிறதுக்கு, மடக்கிறதுக்கு, காலினுடைய எல்லா ஃபங்க்ஷனுமே என்ன செய்யலாம், இதில் பழைய மாதிரி நம்ம கால் இருந்த மாதிரியே நமக்கு இருக்கலாம். அதனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வேறு பயப்படாத மாதிரி ஒன்றும் கிடையாது. இது ஒரு மூட்டு சீரமைப்பு சிகிச்சை. அதாவது தேய்மானம் அடைஞ்சு பாதிக்கப்பட்ட மூட்டை நம்ம என்ன செய்கிறோம், சீரமைச்சு சரியான ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு பழைய மாதிரி ஃபங்க்ஷன் தர்ற மாதிரியும் வலியை தீக்கிற மாதிரி செய்கிறது தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே உங்களுடைய மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தரதுக்கு நாங்கள் காத்திருக்கோம். நன்றி.